Welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல All for Love work பத்தி பார்க்க போறோம். All for Love இந்த work ஜான் ட்ரைடன் ஷேக்ஸ்பியரோட ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ராவோட workல இருந்து எடுக்கப்பட்டது. ஸோ ஜான் ட்ரைடன் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காரு இந்த பிளேல. ஸோ இது வந்து ஒரு கப்பிள் வந்து அவங்களுடைய லவ்வை வந்து எப்படிலாம் ப்ரூவ் பண்ணுறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க சுற்றி நடக்குது, வார், ஜெலசி, லைஸ் இது எல்லாமே வந்து இருக்குது. பிளாங்க் வேர்ஸ் வந்து ஜான் ரைடன் யூஸ் பண்ணியிருக்காரு. ஜான் ரைடனுடைய ஒரு ஒன் ஆஃப் த ஒரு வெல் நோன் பிளே அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆல் ஃபார் லவ் இந்த ஒர்க் ஒரு பெஸ்ட் நோன் ஒர்க் அப்படின்னே வந்து சொல்லிடலாம். ஸோ ஜான் ட்ரைடன் இங்கிலாண்டில் இருக்கும் போது 1677 இந்த ஒர்க் எழுதுறாரு. 1678 இந்த ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. ஜான் ட்ரைடன் இவருடைய பீரியட் 1631 1700. இவர் ஒரு போயட், பிளே ரைட்டர் அண்ட் கிரிட்டிக். 1668 போயட் லாரியேட்டாக வந்து அப்பாயிண்ட் ஆகிறாரு. ஆல் ஃபார் லவ் இந்த ஒர்க் ஒரு ட்ராஜிக் ட்ராமா. ஸோ ஜான் ட்ரைடனை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஜான் ட்ரைடனை பற்றின இன்ட்ரடக்ஷனை ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து அந்த வீடியோவை பின் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஜூலியஸ் சீசரை பற்றி வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியும். இதை பற்றி வந்து நம்ம படிச்சிருப்போம். ஆல்ரெடி நம்ம சேனலே வந்து ஜூலியஸ் சீசரோடைய எஸ்ஸேஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அவங்களோட ஸ்டோரியே தெரியாதவங்க. ஸோ இதுக்கு ஜூலியஸ் சீசருக்கு என்ன இது சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூலியஸ் சீசரை தொடர்ந்து தான் இந்த ஒரு பிளே ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா ஆல் ஃபார் லவ் இந்த பிளே வந்திருக்கு. ஜூலியஸ் சீசர் அந்த த்ரோன்லேருந்து, அதாவது அந்த ரோம் எம்பையர் த்ரோன்லேருந்து அவர் போனக்கப்புறம் அந்த த்ரோனுக்கு நெக்ஸ்ட்டாக யார் வராங்க அப்படின்னா ஆக்டேவியஸ். ஸோ இவரை வந்து ஒரு நெக்ஸ்ட் சீசர் அப்படின்னே சொல்கிறாங்க. இவரை வந்து ஆக்டேவியஸ் சீசர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவர் தான் அந்த ரோம் எம்பையரை வந்து ரூல் பண்ணுறாரு. ஆக்டேவியஸோடைய சிஸ்டரான ஆக்டேவியாவை மேரேஜ் பண்ணி கொடுக்குறாரு ஆண்டனிக்கு. ஸோ ஆண்டனி என்ன பண்ணுறாருன்னா கொஞ்ச காலமாக அவர் வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்கும் ஆக்டேவியாவுக்கும் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து பிறக்கிறாங்க, சந்தோஷமாக தான் வாழ்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழிஞ்சு அவர் வந்து ஈஜிப்டுக்கு வந்து செட்டில் ஆயிடுறாரு. இங்கே ஈஜிப்டில் யார் இருக்காங்க அப்படின்னா கிளியோபாட்ரா வந்து இருக்காங்க. இவங்க கூட வந்து ஆண்டனி வந்து தங்கனம் கேட்டி ஆண்டனி மேலே வந்து ஆக்டேவியஸ் வந்து ரொம்ப கோபப்படுறாரு. தன்னுடைய தங்கச்சியும் தன்னுடைய தங்கச்சி குழந்தைங்களும் இப்படி தனியாக விட்டுட்டு கிளியோபாட்ராவை வந்து இவர் வந்து பண்ணிட்டு இருக்கிறது வந்து சுத்தமாக ஆக்டேவியஸ்க்கு வந்து பிடிக்கல. அதனால இவர் வந்து ஆண்டனி மேலே ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு வந்து ஆக்டேவியஸ் வந்து தீர்மானம் பண்ணுறாரு. ஸோ இதுதான் வந்து இந்த பிளேவோடைய பேக்ரவுண்ட். இப்போ இந்த பிளே வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து காமிக்கிறாங்க செரப்பியோன் அப்படிங்கிறவர். இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஐரிஸோடைய ப்ரீஸ்ட் தான் வந்து இவர் வந்து சில காலங்கள்லாம் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்ச நாட்களாக வந்து இந்த உலகத்தில் அமானுஷங்கள், சம்மந்தமே இல்லாத சகுனங்கள்லாம் வந்து ஏற்படுது. இது எதுவுமே வந்து எனக்கு சரியாக படலை, இது ஏதோ வந்து நம்மளுக்கு சொல்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. யார்கிட்ட அப்படின்னா அலெக்சஸ் கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து இதை நம்பலை. இதெல்லாம் வந்து அப்படி எதுவும் இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஆடியன்ஸ்க்கு இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, கிளியோபாட்ராவும் ஆண்டனியும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க ஆடியன்ஸ்க்கு. நெக்ஸ்ட் சீன் வெண்டி டேஸை காமிக்கிறாங்க. இவர் யார் அப்படின்னா ஆண்டனியோட ஒரு ஃபார்மல் ஜென்ரலாக இருந்தவங்க. இவர் வந்து ஆண்டனியை பார்க்கறதுக்காக வராங்க. ஆண்டனி கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஈஜிப்ட்லேருந்து நம்ம சீக்கிரமாக கிளம்பி ஆகணும், நம்ம ரோமுக்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு அலெக்சஸ் வந்து திரும்பி வராங்க. நீ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டனியோட பர்த்டே வரேன் கேட்டி ஈஜிப்டன் வந்து ஒரு பார்ட்டி வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க, கண்டிப்பாக நீங்கள் அந்த பார்ட்டியில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு ஆண்டனியை வந்து சொல்கிறாங்க. வெண்டிடியஸ் வந்து ஆண்டனி கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் வந்து ஈஜிப்டில் இப்போ இருக்கிறது வந்து சரியில்லை, நாம் வந்து எப்படியாவது நம்ம வந்து ரோமுக்கு போகணும் அப்படின்னு வந்து ஆண்டனியோட மைண்டை வந்து மாற்றுறதுக்காக நிறைய முயற்சிகள் வந்து பண்ணுறாரு. ஆனால் ஆண்டனியோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாமே வந்து கிளியோபாட்ரா மேலே தான் இருக்குது. அந்த கிளியோபாட்ராவை வந்து அவர் தாண்டி அவங்களை விட்டுட்டு வர்றதுக்கு இவர் வந்து கொஞ்சம் கூட வந்து முயற்சி பண்ணவே மாட்டேங்கிறாரு.
ஆண்டனி இப்படி பண்ணுறத பார்த்துட்டு வெண்டிடேஸ் வந்து ரொம்ப கோபப்படுறாரு. ஆண்டனியை வந்து திட்டுறாரு. கிளியோபட்ராக்கு எதிராக யார் என்ன பேசினாலுமே ஆண்டனியோட காதில் அது சரியாக விழுகிறது கிடையாது. யார் பேச்சுமே வந்து ஆண்டனி வந்து கேட்கவும் மாட்டேங்கிறாரு. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வெண்டிடேஸ் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் வந்து இவங்களுக்கு எதிராக வந்து போர் வந்து ஆரம்பிக்கிறதுக்காக இருக்குது. ஆண்டனி வந்து ஈஜிப்ட்லேருந்து வந்து வரவே மாட்டேங்கிறாரு. இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஒரு 10,000 சோல்ஜர்ஸை வந்து அனுப்புகிறாரு. இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஆண்டனி வந்து சம்மதம் தெரிவிச்சிடுறாரு. வெண்டிடியஸ் வந்து 10,000 சோல்ஜர்ஸை வந்து யாருக்கு எதிராக அனுப்புகிறாரு அப்படின்னா ஆக்டேவியஸ் வந்து ஆண்டனி கிட்ட வந்து சண்டை போடுறதுக்காக அவர் தயாராகிட்டு இருக்காரு. ஆனால் ஆண்டனியும் ஈஜிப்ட்லேருந்து வந்து வரவே மாட்டேங்கிறாரு. வெண்டிடியஸை பொறுத்த வரைக்கும் என்னதான் அவர் சோல்ஜர்ஸை அனுப்பியிருந்தாலும் ஆண்டனியை வந்து நம்ம ரோமுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஆண்டனியோட மைண்டை மாற்றுறதுக்காக வந்து நிறைய பேசுகிறாரு. எப்படியோ பேசி வந்து ஆண்டனியை ஒரு வழியை வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. ஒரு பக்கம் ஆண்டனி ஈஜிப்டை விட்டு போகிறாது அப்படின்னு கிளியோபட்ராக்கு வந்து இந்த நியூஸ் வந்து தெரிய வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளியோபட்ரா அலெக்சாவை வந்து அனுப்பி விடுறாங்க. அவங்க கிட்ட வந்து ஒரு பிரேஸ்லைட்டை வந்து கொடுத்து விடுறாங்க. அலெக்சா கிளியோபட்ரா கொடுத்த அந்த பிரேஸ்லைட்டை எடுத்துட்டு ஆண்டனிக்கு கிட்ட போகிறாங்க. ஆண்டனி கிட்ட அந்த பிரேஸ்லைட்டை கொடுத்துட்டு அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா கிளியோபட்ரா இந்த பிரேஸ்லைட்டை உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டனையுமே ஆண்டனி கிளியோபட்ராவை பார்க்கறதுக்காக அவங்க வராங்க. கிளியோபட்ரா பார்க்கறதுக்கு ஆண்டனி வந்தக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களோட மைண்டு வந்து ஃபுல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிடுது. கிளியோபட்ராவை பார்க்கறதுக்காக ஆண்டனி வரும்போது அவங்க கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்டேவியஸ் கொடுத்த அந்த ஆஃபரை நான் வந்து நிராகரிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆக்டேவியஸ் அப்படி எந்த ஆஃபரை கிளியோபட்ராவுக்கு கொடுத்தாரு அப்படின்னா ஆக்டேவியஸ் கிளியோபட்ராவுக்கு ஒரு லெட்டரை வந்து சென்ட் பண்ணியிருப்பார். அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கோன்னா கிளியோபட்ரா ஆண்டனியை மறைமுகமாக டிஃபீட் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது அவங்களையே ஏமாத்துனாங்க அப்படின்னா ஆக்டேவியஸோட அடுத்த மிஸ்ட்ரஸாக நான் வந்து உங்களை ஏற்றுக்குவேன் அப்படின்னு அந்த லெட்டரில் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். ஆனால் கிளியோபட்ராவுக்கு இது சுத்தமாக வந்து பிடிக்காது இந்த ஆஃபர். அதனால இந்த ஆஃபரை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த லெட்டரை ஆண்டனிக்கு வந்து காமிக்கிறாங்க. ஆக்டேவியஸ் எனக்கு கொடுத்த அந்த ஆஃபரை நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு காமிப்பாங்க. காமிச்சக்கப்புறம் கிளியோபட்ரா ஆண்டனி கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா இதையும் தாண்டி ஆக்டேவியஸ் வந்து இந்த ஆஃபரை வந்து அவங்க இது பண்ணணும், ஏதாவது ஒரு முயற்சி பண்ணாலும் கூட என்னுடைய உடம்பத்தை அவரால் அடைய முடியுமே தவிர என்னுடைய இதயத்தை கிடையாது. என்னுடைய இதயத்தில் எப்போவுமே ஆண்டனி மட்டும்தான், அவருக்காக மட்டும்தான் என்னுடைய இதயம் இருக்குது அப்படின்னு ஆண்டனி கிட்ட கிளியோபட்ரா சொல்கிறாங்க. இதை கேட்டனுமே டோட்டலாக ஆண்டனியோட மனசு முழுக்க வந்து மாறிடும். ஆண்டனி முன்னாடி ஈஜிப்ட்லேருந்து கிளம்பலாம் அப்படின்னு எப்படியோ வெண்டிடேஸ் வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் அதோட முயற்சி எல்லாமே சுத்தமாக இப்போ வந்து வீணாயிருக்கும். வெண்டிடேஸ்க்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து அவருக்கு தெரியாது. எப்படியாவது ஆண்டனியை ஈஜிப்ட்லேருந்து எப்படியாவது அவர் வந்து ரோமை நோக்கி வந்து அவர் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைப்பார். அவர் அதுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா வெண்டிடியஸ் ஆண்டனியோடைய பழைய நண்பன் வந்து ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க பேர் வந்து டோலபெல்லா. அவங்கள வந்து இந்த இடத்துக்கு வர வச்சுருப்பாங்க. டோலபெல்லா அவங்க கூட ஆண்டனியோட ஒய்ஃபான ஆக்டேவியா அவங்களுடைய பொண்ணையும் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. முன்னாடி ஆண்டனி டோலபெல்லாவை அந்த இடத்துலேருந்து தூக்கியிருப்பார். என்ன அப்படின்னா டோலபெல்லாவுக்கு ஒரு கிளியோபட்ரா மேலே ஒரு ஈர்ப்பு ஒன்று இருந்திருக்கும். அதை வந்து இவருக்கு தெரிய வந்திருக்கும். அதையெல்லாம் மறந்துட்டு டோலபெல்லா ஈஜிப்டுக்கு திரும்பி வரும்போது ஆண்டனி அவங்க முன்னாடி செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே வந்து மன்னிச்சு விட்டுருப்பாங்க. ஒரு பக்கம் ஆக்டேவியா எப்படியாவது ஆண்டனியை கன்வின்ஸ் பண்ணி ரோமுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் கிளியோபட்ரா, ஆக்டேவியா அண்ட் கிளியோபட்ரா இவங்க 2 பேருமே வந்து இந்த இடத்துல வந்து மோதுறாங்க. ஆக்டேவியா வந்தக்கப்புறம் ஆண்டனியோட மைண்டை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. எப்படியோ வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க ஆண்டனியை. ஒரு வழியாக அவர் மறுபடியும் ஈஜிப்ட்லேருந்து நம்ம கிளம்பி நம்ம ரோமுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. இந்த விஷயத்தை கிளியோபட்ராக சொல்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆளை தேடுறாரு. அது யார் அப்படின்னா டோலபெல்லா. இவங்க மூலியமாக அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா நான் வந்து இந்த நாட்டிலேருந்து திரும்ப போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து கரெக்டாக கிளியோபட்ராக்கு இந்த விஷயத்த வந்து கன்வே பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
இந்த விஷயம் கிளியோபட்ராக்கு எப்படியோ தெரிய வந்துடுது. கிளியோபட்ராவும் அலெக்சாஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ட்ரிக் வந்து பண்ணுறாங்க. என்ன அவங்க பண்ணுற ட்ரிக்கில் ஆண்டனி வந்து எப்படியாவது வந்து பொறாமப்பட வைக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக டோலபெல்லா வருவாங்க இல்லையா, அவங்கள கொஞ்சமாக கிளியோபட்ரா என்ன பண்ணுறாங்கன்னா செடியூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்க பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டனியோட அந்த பார்வை வந்து கிளியோபட்ரா மேலே விழும். அவர் மறுபடியும் அவர் வந்து இங்கேயே இருப்பார், அவர் திரும்ப போக மாட்டார் அப்படிங்கிறதுக்காக கிளியோபட்ரா வந்து டோலபெல்லாவை செடியூஸ் பண்ணுற மாதிரி வந்து பண்ணுறாங்க. இதை வென்டிடியஸும் ஆக்டேவியாவும் பார்த்துட்றாங்க. இதை போய் வந்து ஆண்டனி கிட்ட ஆக்டேவியா சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா டோலபெல்லாவுக்கும் கிளியோபட்ராவுக்கும் ஒரு அஃபேர் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டனுமே ஆண்டனிக்கு மனசு உடஞ்சி போயிடுது. இருந்தாலும் கிளியோபட்ரா இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு அவருக்கு சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. இவர் வந்து ஆக்டேவியாவை வந்து திட்டுறாரு. ஆக்டேவியாவை வந்து திட்டம் கேட்டு ஆக்டேவியா ரொம்ப கோவப்படுறாங்க. அதனால அவங்களும் அவங்க குழந்தைங்களையும் கூட்டிட்டு இவங்க வந்து ரோமுக்கு திரும்பி போயிடுறாங்க. ரோமுக்கு திரும்பி போனவங்க அவங்களுடைய அண்ணனான ஆக்டேவியஸ் கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதனால் அவர் ரொம்ப கோவப்படுறாரு. வார் வந்து நடக்குது. பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஈஜிப்டுக்கும் ரோமனுக்கும் நடையில. இதுக்கு நடுவில் டோலபெல்லா ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா கிளியோபட்ராவுக்கும் எனக்கும் எந்த ஒரு அஃபேரும் இல்லை அப்படின்னு ஆண்டனி கிட்ட ப்ரூவ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இதை வந்து மறுக்கிறாரு ஆண்டனி. ஃபைனல் ஆக்டில் ஆண்டனிக்கு எதிராக போர் வந்து நடக்குது. அந்த போரில் சீசரை வந்து எதிர்த்து ஆண்டனி வந்து நிற்கிறாரு. ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் அவர் ரோமுக்கு எதிராக அவர் போர் பண்ணல. ரோமில் இருக்கிற தன்னுடைய நண்பர்களுக்கு எதிராக தான் போர் பண்ணுறாரு. ஏன்னா அவங்க நண்பர்கள் எல்லாருமே ஈஜிப்டுக்கு இப்போ எதிராக இருக்காங்க. ஒரு பக்கம் என்ன தெரிய வருது அப்படின்னா ஈஜிப்டின் குவீனான கிளியோபட்ரா இங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்கன்னு தெரிய வருது. அவங்களுடைய வாழ்க்கையும் உயிரையும் மட்டும் காப்பாற்றிக்கிறதுக்காக ஈஜிப்ட்லேருந்து தப்பிக்கிறாங்கங்கிற விஷயம் வந்து தெரிய வருது. அலெக்சா இந்த இடத்துல ஆண்டனி கிட்ட ஒரு பொய் சொல்லிடுறாங்க. என்ன அப்படின்னா கிளியோபட்ரா தன்னைத்தானே வந்து குத்திக்கிட்டு அவங்க கொண்டுட்டு செத்துட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இது அவங்க சொன்னனையுமே ஆண்டனியோட மனசு எப்படின்னா நொந்து போயிடுது. அவர் வந்து எதுவுமே பண்ண முடியாமல் அப்படி நின்றுறாரு. ஆண்டனி வென்டிடியஸ் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா வென்டிடியஸ் நீ எப்படியாவது நீ என்னை கொன்னிடு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் முதல்ல வந்து தயக்கம் காட்டினாலும் கடைசியாக வந்து வென்டிடியஸ் வந்து ஆண்டனியை கொன்னுறாரு. அவரும் வந்து தன்னைத்தானே வந்து கத்தியால் குத்திட்டு வென்டிடியஸும் வந்து இறந்து போயிடுறாங்க. ஆண்டனி இந்த மாதிரி கத்தியால் குத்தப்பட்டு கீழே கிடக்கிறத இந்த செய்தியை கேட்டுட்டு கிளியோபட்ரா வராங்க. கிளியோபட்ராவோட கையிலேயே ஆண்டனி வந்து இறந்து போயிடுறாங்க. ஆண்டனி இல்லாத வாழ்க்கையை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளியோபட்ரா தன்னுடைய 2 அசிஸ்டண்டான சார்மியோன் அப்புறம் ஐசரஸ் இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் சொல்லி ஆஸ்பேஸை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா ஸ்மால் ஸ்னேக்ஸ். அந்த ஸ்னேக்ஸ் பைட் பண்ணுச்சு அப்படின்னா கடிச்சதுன்னா அந்த விஷம் வந்து டக்குன்னு உடம்பு முழுக்க பரவி சீக்கிரமாக ஆளையே கொன்னுடும். அந்த அளவுக்கு அந்த கொடியும் விஷம் உள்ள அது ஒரு ஸ்னேக். அந்த ஸ்னேக்கை கொண்டு வந்துடுறாங்க கிளியோபட்ரா. அந்த ஸ்னேக் பைட் பண்ணங்கேட்டி இறந்து போயிடுறாங்க. ஃபைனலி செரப்பியன் என்ன சொல்ல வராரு அப்படின்னா இவங்க சேர்ந்து தான் வாழ முடியல, ஆனால் சேர்ந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த ஆடியன்ஸ்க்கு சொல்கிறாங்க. கடைசியாக அவரும் இறந்து போயிடுறாரு. இதோட இந்த ஸ்டோரி எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டோரியோட தீம்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிறைய தீம் பற்றி இந்த இடத்துல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பவர், ஜெலசி, டெத், டியூட்டி, ஹானர் வர்சஸ் லவ், கண்டினியூட்டி அண்ட் சேஞ்ச், பேஷன் வர்சஸ் ரீசன், அத்தாரிட்டி வர்சஸ் ஃப்ரீடம். நெக்ஸ்ட் இந்த ஒர்க்கில் யூஸ் பண்ண சிம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா கிளியோபட்ராவோட ரூபி பிரேஸ்லைட், ஓம்ஸ் த ஸ்னேக்ஸ், ஃபாலிங் ஆன் ஹஸ் வார்ட், வாட்டர். நெக்ஸ்ட் நான் கோட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க இந்த கோட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங்.